2026 தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். உடைந்து போனதையெல்லாம் ஒட்ட வைத்து பிளாக்மெயில் கூட்டணியை பாஜக உருவாக்கியிருப்பதாகவும் விமர்சனம். சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. முப்படைகளின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். அணிவகுப்பில் முதன்மையாக ஒற்றுமை, ஒழுங்கு, தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்கும் ராணுவ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். நம் நாட்டின் கடல் பரப்பை காக்கும் கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். இப்போது வான்படை பிரிவினர் வண்ணமயமாக. காவலர்கள் 4 பேருக்கு வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருப்பூர் கலிமுல்லாவுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வழங்கி கௌரவிப்பு. தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,20,000 ரூபாயை தாண்டியது. வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 375 ரூபாய்க்கு விற்பனை. விஜய் வாயால் வடை சுடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். ஆதவ் அர்ஜுனாவை அருகில் வைத்துக் கொண்டு ஊழல் பற்றி பேசுவதா என காட்டம். ஏஐ சித்தரிப்பு காட்சிகளை வெளியிட்டு விஜயை கேலி செய்யும் அதிமுகவினர் விதவிதமான மீம்ஸ்களை வலைதளங்களில் வெளியிட்டு கடுமையாக விமர்சனம். என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. மும்பையை போட்டு புரிய அடிக்கிறது. ஆயிரம் சின்ன வச்சுப்பேன். குத்து போடுவாங்களா குத்து போடி இட்டு போடிச்சு போடுவேன். இட்டுப்பு கிட்ட போலாம் திம்முடிபடும். மரியாதை நடத்துக்க. பிச்சு விடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் உதப்பேன். ஜெயலலிதா இடத்தில் தற்போது தங்களுக்கு பிரதமர் மோடி உள்ளதாக டிடிவி தினகரன் பேட்டி. ஊழலை ஒழிப்போம் என்று கூறும் விஜய் முதலில் வீட்டை விட்டு வெளியே வரட்டும் என்றும் விமர்சனம். குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டம். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு, நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம். தஞ்சாவூரில் மாற்றுக் கட்சியினர் 10,000 பேர் திமுகவில் இணைந்தனர். வைத்திலிங்கம் லேட்டா சேர்ந்தாலும் லேட்டஸ்டாக பணியாற்றுவார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. திடீர் மழை மற்றும் தரைக்காற்றால் கும்பகோணத்தில் சம்பா நெற்பயிர்கள் சேதம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இலங்கை அருகே நடுக்கடலில் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 படகுகளோடு சிக்கிய 11 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா கோலாகலம். தும்பிக்கையை தூக்கி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய வளர்ப்பு யானைகள். இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. போக்குவரத்து நெரிசலால் சுற்றுலா பயணிகள் பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.